ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. இந்த இனிய நாள் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ நான் உங்கள் தனுஷா அடா 247 தமிழுக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆஃப்கோர்ஸ் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நம்ம டெட் எக்ஸாமுக்கான ரிவிஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தீபாவளி அன்னைக்கே ரிவிஷனா? எஸ், லீவாக இருந்தாலும் நம்மளுக்கு இது ஒரு செஷன் தான். ஸோ நம்மளுக்கு படிக்கிறதுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ 2 செஷனாக பாலிட்டி ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் தான் இன்னைக்கு பார்க்குறீங்க. அது இல்லாமல் டியூஸ்டே அன்னைக்கு செகண்ட் செஷன் பார்ப்பீங்க. ஸோ பாலிட்டி கண்டென்ட்டை எப்படி ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்லைனராக ஃபேக்சுவலாக இந்த எக்ஸாமுக்கு ஃபேக்சுவல் தான் நிறையா கேட்குறாங்க. அதனால அதே மாதிரி ஃபேக்சுவலாக நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ செஷனுக்குள்ளே போகலாமா? ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீபாவளி சேல் நம்ம அடால போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் டிஎன் மெகா பேக் அண்ட் டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் இது ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ரெண்டு தான் என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் அண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்கிறதும் இதில் தான். ஏன்னா டிஎன் மெகா பேக்கில் தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ் நடத்துகிற எல்லா கோர்ஸுமே இதில் கவர் ஆகிடும். அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் வந்து நம்ம ஸ்டேட் எக்ஸாம்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி டெட், அது இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி என்னென்னலாம் தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த 2 கோர்ஸும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கான செஷனில் முழுக்க ஃபேக்டாக நிறைய விஷயம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து ரேப்பிடாக இருக்கும். ஓகே, we are going to see everything in a rapid way. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கவும் செய்யலாம், இல்லை இந்த PDF நான் உங்களுக்கு கொடுக்கவும் செய்வேன், நீங்கள் அதில் இருந்தும் படிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ இந்த செஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம இந்தியாவுக்குன்னு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னா அது எம்என் ராய் அவர்கள். ஓகே, ஸோ அது இல்லாமல் நம்மளோட இந்தியாவுக்குன்னு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று உருவாக்குனது எப்பன்னா நவம்பர் 1946. அண்ட் இது எதுக்கு அடியில் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கேபினட் மிஷன் பிளான். ஓகே, ஸோ கேபினட் மிஷன் பிளான் அவங்க மூலியமாக தான் இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது இது இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எப்போ மீட் பண்ணுறாங்க அப்படின்னா 9th December 1946. அண்ட் மொத்தமாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அண்ட் நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபைனலைஸ் பண்ணுறக்கு அரசியலமைப்பை, இதுதான்ப்பா நம்மளோட அரசியலமைப்பு, இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன், இந்தியாவுக்குன்னு இருக்கிற சட்டம் அப்படின்றது இதுதான் அப்படின்றது எப்போ ஃபைனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா 2 years 11 months and 18 days எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இத்தனை நாள், இல்லை சில இடத்துல 17 daysனு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சரிதான். ஓகே, அடுத்தது டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது ஓகே அப்பாயிண்ட் பண்ணது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. ஓகே, ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டினா வரைவு குழு, இந்த வரைவு குழுவை என்ன சொல்றது அப்பாயிண்ட் பண்ணது 29th August 1947 பண்ணுறாங்க. அண்ட் தி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டு பிரசிடென்ட் ஆஃப் தி அசம்பிளி அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 21st February 1948. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து எஸ் ஃபேக்சுவலாக போகும். அண்ட் இது வந்து நீங்கள் ரெக்கார்டட் செஷன், லைவ் செஷனாக இருந்தால் கூட நான் வந்து சொல்லுவேன், ஓகே நீங்கள் பாருங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ தீபாவளி எனக்கும் லீவு தான் கரெக்டாக. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டடாக வந்துடணும் அப்படின்னு நாங்கள் போன வாரமே இதுக்காக ஒர்க் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டடாக எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். சண்டே, அதாவது நம்ம தீபாவளி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு, அதனால் லைவில் உங்களை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்லாம் என்னால் கேட்க முடியும். பட் ஸ்டில் இதை லைவ் மாதிரியே நினச்சிட்டு நீங்கள் படிங்க. ஓகே, ஸோ எஸ் ரெக்கார்டிங்கில் இருந்தாலும் எஸ் நீங்கள் வந்து எழுதி பாருங்க. ஓகே, கான்ஷியஸாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ட் வந்து 21st February, செகண்ட் டிராஃப்ட் வந்து அக்டோபரில். ஓகே, அக்டோபர் 1948. அண்ட் ஃபைனல் டிராஃப்ட் இதுதான்ப்பா கடைசி, இதுதான் நம்மளோடது அப்படின்னு சொல்லி டிராஃப்டிங் கமிட்டி கொண்டு வந்தது வந்து 4th November 1948 கொண்டு வராங்க. ஓகே, தென் இதோட ஃபைனல் ரீடிங், ஓகே நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபைனல் ரீடிங் அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 26th November 1949. அந்த அன்னைக்கு தான் நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபைனலாக இதுதானாப்பா, இதுக்கப்புறம் அதுவா அப்படின்றது ஓகே நம்ம இதுதான் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணது இதில் தான் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது இது இல்லாமல் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூவ்ட் ஆன் 13th December 1946.
ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் என்னன்னா பிரியாம்பிளுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ பிரியாம்பிள் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு இருக்கு இல்லையா, அதோடைய முன்னோடி அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 13th December 1946. ஓகே. அப்போ வந்து நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இதிலிருந்து தான் நம்ம இந்தியாவுக்குன்னு பிரியாம்பிள்னு கொண்டு வராங்க. இந்த பிரியாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்கிறது அக்செப்ட் பண்ணது வந்து 22nd January 1947, 1947. ஓகே. ஸோ எப்போ? ஜான்வரி மாதம். தென் நம்ம இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வரைவு குழுன்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வரைவு குழுவோட பிரசிடென்ட், ஓகே, ஃபர்ஸ்ட் டெம்பரவரி பிரசிடென்ட் அப்படின்றது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்தது ஃபர்ஸ்ட் எலெக்டட் பிரசிடென்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரவரி அப்பாயிண்ட் பண்ணாங்க, அப்புறம் எலெக்ட் ஆகி வர்றவங்க யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட்டும், ஓகே, துணை தலைவரும் எலெக்ட் ஆகி வர்றாங்க, அவங்க வந்து HC முகர்ஜி. ஓகே. தென் அடுத்தது கான்ஸ்டியூஷனல் அட்வைசர். ஓகே. நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு, ஓகே, நிர்ணய சபைக்குன்னு அரசியலமைப்பு ஆலோசகராக இருந்தவர் சர் BN ராவ் அவர்கள். ஓகே. இப்போ 2 விஷயங்கள். நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஒன்று இருக்கு, இது இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷனை என்ஃபோர்ஸ் பண்ண நாள்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்றது எதுனா 26th November 1946. ஓகேப்பா, இந்தியாவுக்குன்னு இதை வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் அது அமலாக்கத்துக்கு, ஓகே, ஸோ அதாவது அமலாக்கம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணது, என்ஃபோர்ஸ் பண்ணது அப்படின்னா 26 January 1950 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. தென் ப்ரியாம்பிள் அப்படின்றது அமெண்ட் பண்ணிட்டு அமெண்ட் பண்ணுறது எப்படின்னா 42nd Amendment Act 1976 அமெண்ட் பண்ணுறாரு. ஓகே. ஸோ ப்ரியாம்பிள் was amended எப்ப? 42nd Amendment Act 1976. இது மூலமா 3 வார்த்தைகள் ஆட் பண்றாங்க. so say in, socialist, secular, integrity அப்படின்ற 3 வார்த்தைகள் இதுல ஆட் பண்றாங்க. ஓகே. தென் 26 November 1949ல நம்ம ஸ்டார்டிங் லெவல்னா 395 ஆர்டிகல்ஸ், இப்போ வந்து 470 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அப்போ 22 பார்ட்ஸ் இருந்தது, இப்போ 25 பார்ட்ஸ் இருக்குது. அப்போ 8 ஸ்கெடியூல்ஸ் அட்டவணைகள் இருந்தது, இப்போ 12. ஓகே. எத்தனை கட்டுரைகள் அல்லது சரத்துகள், ஓகே, அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் பகுதிகள் எத்தனை, அட்டவணைகள் எத்தனை அப்படின்றது தான் இதில் போட்டிருக்கோம். ஓகே. அடுத்தது, ஸோ இது வந்து ஈஸியான ஒரு ஈஸி பட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்லைடு. ஓகே. நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்னா என்ன, நேஷ்னல் ஆந்தம்னா என்ன, ஓகே, அது எல்லாம் என்னென்ன இருக்குது அண்ட் எந்தெந்த நாள் அடாப்ட் பண்ணாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினங்கள் என்னென்ன அப்படின்றதான் இதில் போட்டிருக்கேன். ஓகேப்பா. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் திரிரங்கா அப்படின்றது July 22, 1947. நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், தேசிய கீதம், தேசிய பாடல் ரெண்டுமே வந்து ஒரே நாள் தான், January 24, 1950. ஜனகணமனவும் அது இல்லாமல் வந்தே மாதரமும். தென் நேஷ்னல் எம்ப்ளம் அப்படின்றது லைன்ஸ் கேபிட்டல். ஓகே. ஸோ அதாவது அசோக சக்கரத்தில் இருக்கிற லைன் கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிறது தான் நம்ம அடாப்ட் பண்ணால் அது வந்து January 26, 1950. இதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நேஷ்னல் கரன்சி சிம்பிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கரன்சி சிம்பிளை யார் வந்து டிசைன் பண்ணா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. எஸ். அடுத்த கொஸ்டின், ஸோ தமிழ்நாடு, ஓகே, தமிழ்நாட்டோடைய சிம்பிள்ஸ், ஸ்டேட் சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா அனிமல் அப்படின்றது நீல்கிரித்தார், அதே வந்து ட்ரீ வந்து பால்மைரா பாம், அடுத்தது ஃப்ளவர் அப்படின்றது க்ளோரியோசா லில்லி ஆர் க்ளோரி லில்லி, அப்புறம் பேர்ட் அப்படின்றது எமரால்ட் டவ். ஓகே. ஸோ அது இல்லாமல் ஸ்பெஷல் ஃப்ளவர் அப்படின்றது குறிஞ்சி. ஓகே. இந்தியாவுக்குன்னு இதே மாதிரி ஸ்பெஷல் அனிமல்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா இங்கே வந்து நேஷ்னல் அனிமல் இருக்கு இல்லையா, ராயல் பெங்கால் டைகர். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பெஷல் அனிமல்னு இருக்குது, அது என்னென்னா எலிஃபண்ட். ஓகே. ஸோ எலிஃபண்ட் தான் நம்மளோட ஸ்பெஷல் அனிமலாக இருக்குது. ஓகே. தென் அடுத்தது இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ். கடைசியாக வந்த நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 106 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ? 106 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 106 அமெண்ட்மெண்ட்டில் என்னென்ன அப்படின்றது ஃபுல்லாக பார்க்க வேணாம், முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதில் மிக முக்கியம்னா கடைசி 6.
ஸோ 100th அமெண்ட்மெண்ட் கூட அவ்வளோ முக்கியம் இல்லை, 101லேருந்து ரொம்ப முக்கியம். ஸோ 100ன்றது 3 டிஜிட்டில் வர ஆரம்பிச்சிச்சுன்றக்காக ஆட் பண்ணேன். ஓகே, ஸோ 100th அமெண்ட்மெண்ட் என்னன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கிற பார்டர் இஷ்யூஸ் பற்றி டீல் பண்ணுறதுக்காக வந்தது. ஸோ இது 1974ல் நம்ம வந்து பார்டர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்காக வர்றது தான். ஓகே, தென் அடுத்தது 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, இது 2016ல். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, 101st அமெண்ட்மெண்ட்டில் ஜிஎஸ்டி. ஓகே, அது மூலயமா தான் ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது ஆர்டிகிள் 279A கொண்டு வர்றாங்க. அடுத்தது 102nd அமெண்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு என்னது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் NCBCக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. ஓகேயா, தென் அடுத்தது 103rd அமெண்ட்மெண்ட். ஓகேயா, இது என்ன அப்படின்னா இடபிள்யூஎஸ். இப்போ 102ன்றது 2 அப்படின்றனால BC அப்படின்னு வச்சுக்கோங்க. 103ன்றனால இடபிள்யூஎஸ் 3 லெட்டர். ஸோ இது 2ன்றனால BC 2 லெட்டர், 3ன்றனால இடபிள்யூஎஸ் 3 லெட்டர். அதே மாதிரி 104ன்றது SC ST 4 லெட்டர், SC ST அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால 4 லெட்டர் மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து SC STயோடைய என்ன சொல்கிறது ரிசர்வேஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. டில் 2030 வரைக்கும் வந்து ரிசர்வேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஃபார் உங்களோட லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது 105th அமெண்ட்மெண்ட். ஸோ இது என்னென்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ் லிஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ் லிஸ்ட் அப்படின்றத கொண்டு வர்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா இந்த லிஸ்ட்டை கொண்டு வர்றது ஆல்ரெடி இருந்ததை இது வந்து நடுவில் வந்து பிரசிடென்ட் தான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாற்றினாங்க. அதை திருப்பி இல்லை, அந்தந்த மாநிலமே அதை வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் இந்த அமெண்ட்மெண்ட். அடுத்தது 106th அமெண்ட்மெண்ட் வந்து விமன் ரிசர்வேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ விமன் ரிசர்வேஷன் பில்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து விமனுக்காக லோக்சபா அண்ட் இது இல்லாமல் ஸ்டேட்டில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஓகே, ஸோ மக்களவைகள் எல்லாமே லோவர் ஹவுஸ் எல்லாத்துலேயும் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ என்ன ரிசர்வேஷன் அப்படின்னா 1/3 ஆஃப் தி சீட்ஸ், அதாவது 30 சீட் மொத்தம் இருக்குன்னா அதில் 10 சீட்டு பெண்களுக்கு. ஓகே, 100 சீட்னா 33% அவங்க பெண்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ விமன் ரிசர்வேஷன் பில் அப்படின்றது 2023ல் இதுதான் ரீசண்டாக வந்த அமெண்ட்மெண்ட். மொத்தம் 106 அமெண்ட்மெண்ட்ன்றது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல். ஸோ ஸ்கெடியூல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கான்ஸ்டியூஷனில் அட்டவணைகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டியர்ஸ் ஆஃப் ஓல்டு PM அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு PM அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல், ஸோ முதல் அட்டவணை அப்படின்றது 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ்னு இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலில் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து இது இல்லாமல் செகண்ட் ஸ்கெடியூல். ஸோ இது பேசிக்காக டீன்றது டெரிட்டரிஸ் பற்றி வருது. ஓகே, ஸோ டீன்றது டெரிட்டரிஸ், அதுதான். ஸோ டெரிட்டரிஸ் ஆஃப் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் ஸ்கெடியூல். இது என்னென்னா எமாலுமெண்ட்ஸ், அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ், இது எல்லாத்தையும் பற்றி வருது. ஓகே, ஸோ ஊதியங்கள், கொடுப்பனவுகள்னால் என்னென்ன, ப்ரிவிலேஜஸ்னால் என்ன, இது எல்லாமே வந்து இதில் வருது. தென் தேர்ட் ஸ்கெடியூல். ஓகே, ஸோ இதில் என்னென்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். ஓகே, என்னென்னலாம் உறுதிமொழிகள் யார் யார் எடுப்பாங்க அப்படின்றத பற்றி தான் இதில் வருது. ஓகே, ஸோ டியர்ஸ் E, அடுத்தது அஃபர்மேஷன்ஸ் A. ஓகே, டியர்ஸில் அந்த T. அடுத்தது ஃபோர்த் ஸ்கெடியூல் வந்து ராஜ்யசபா R. ஸோ டியர்ஸ். ஸோ ராஜ்யசபாவில் சீட் வந்து எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இதில் வருது. அடுத்தது ஸோ இதில் ஃபிஃப்த் ஸ்கெடியூல். இதில் என்ன வருதுன்னா என்னென்னா ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைபல் ஏரியாஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த ரீஜன்ஸை யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவா அப்படின்றத பற்றி இதில் வரும். ஓகே, ஸோ டியர்ஸில் எஸ் இங்கே, அப்புறம் O அப்படின்றது அதர் ட்ரைபல் ஏரியா. ஸோ இதில் மென்ஷன் பண்ணப்படாத மற்ற ட்ரைபல் ஏரியா. அதில் மென்ஷன் பண்ணப்படாததுன்னா என்னென்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம்.
ஓகே, இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கிற ட்ரைபல் ஏரியாஸை அட்மினிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இதில் இருக்கும். ஓகேப்பா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் 2 இருக்கு இல்லையா, அதனால ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம்ல மணி இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி இல்லை அப்படின்னா என்னன்னா மணிப்பூர் வராது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மணிப்பூர் இதில் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் 3 எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. மணிப்பூர், மிசோரம், மேகாலயா. அதில் மணிப்பூர் மட்டும் இதில் வராது. அதனால எம் இல்லை, மணி இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது இது இல்லாமல் 7th ஸ்கெடியூல் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒருங்கிணைந்த பட்டியல் அல்லது பொது பட்டியல். ஸோ இந்த மாதிரி 3 விதமான லிஸ்ட் இருக்கும். இது மூலயமா தான் கான்ஸ்டியூஷன் வந்து யார் யார் லா மேக் பண்ண முடியும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து 7th ஸ்கெடியூல். டியர்ஸ் ஆஃப்னா இங்கே என்ன, ஃபெடரல் லிஸ்ட், ஃபெடரலிசம் பற்றி பேசுது. ஃபெடரலிசம்னா என்னென்னா 2, அதாவது மேலே ஒரு கவர்மெண்ட், கீழே ஒரு கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல்னு ஒருத்தவங்க, ஸ்டேட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறது தான் இது. அடுத்தது 8th ஸ்கெடியூல். ஸோ இதில் என்னென்னா இந்தியாவுக்குன்னு அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி பேசுறது. ஸோ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு வருது இல்லையா, அது ஓ வந்து இந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக வந்து 21st அமெண்ட்மெண்ட், 71st அமெண்ட்மெண்ட், 92nd அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேயா? தென் அடுத்தது எஸ். ஸோ அண்ட் நம்ம நடுவில் வந்து டிஎன் மெகா பேக் அப்படின்றது வி ஆர் ஹேவிங் அ சேல். ஓகேயா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணோன்னா YT03 இது இந்த ஃபஸ்ட் 30ன்றது உங்களுக்கு 30% ஆஃபர் இருக்குது. 32% ஆஃபர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா YT03. மற்ற கிளைம்ஸும் இருக்கும், டபுள் வேலிடிட்டி எல்லாமே இருக்கும். ஆனால் 32% ஆஃபருக்கு YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு மெகா பேக் இஸ் அ வெரி குட் சாய்ஸ். ஓகே, ஏன்னா நார்மலாக இந்த தமிழ்நாடு மெகா பேக் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து சிங்கிள் வேலிடிட்டி அதாவது 1 இயர் வேலிடிட்டி தான் வரும். இங்கே டபுள் வேலிடிட்டி வரும். ஸோ ஏதாவது உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பற்றி டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அதே நம்பர் தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஓகே, அதே கோடு தான் இங்கேயும் வச்சுருக்கேன். அடுத்தது எஸ். அடுத்தது 9th ஸ்கெடியூல் 9, 10, 11, 12 அப்படின்றது அமெண்ட்மெண்ட்ஸ் மூலியமாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பார்த்தோம் இல்லையா, LDPM. ஓகே, எல்ன்றது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி வருதுன்றாங்க. ஏன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னால் இது வந்து ஆக்சுவலி நிறையா சேஞ்சஸ் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி தான் இந்த 9th ஸ்கெடியூலில் இருக்கும். 9th ஸ்கெடியூல்ன்றது ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் என்ன விஷயம் போட்டு வச்சாலும் இட் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஆல் அதர் திங்ஸ். ஓகே, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இல்லை கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் அதை ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அடுத்தது இது இல்லாமல் 10th ஸ்கெடியூல். ஓகேயா, இது வந்து 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, அதில் கொண்டு வராங்க. ஸோ 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா கொண்டு வராங்க. இது ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, சாரி கைஸ், ஐ எம் நாட் வெல், ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ இஃப் ஐ ஸ்லோ டவுன் சம்டைம்ஸ். ஓகே, தென் அடுத்தது ஸோ இது வந்து 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்னா கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் ஒன்றும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் டிஃபெக்ஷன்னா கட்சித்தாவல், ஆன்டி டிஃபெக்ஷனா கட்சித்தாவல் தடுப்பு சட்டம், அதுதான் டீன்றது டிஃபெக்ஷன். இங்கே வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ். ஸோ பிஎம்ன்றது பஞ்சாயத்தும் முனிசிபாலிட்டிஸும் அப்படின்றத குறிக்குது. ஓகேயா? ஸோ பஞ்சாயத்து அப்படின்றது 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில், இது வந்து 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேயா? அடுத்தது பார்க்கலாமா? ஸோ அந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்ட் பிஎம் பார்த்துக்கோங்க. ஸோ TEAR. ஸோ டெரிட்டரி, எமோலிமெண்ட்ஸ், அஃபர்மேஷன்ஸ், ராஜ்யசபா, ஸ்கெட்யூல்டு ஏரியாஸ். ஆஃப் அப்படின்றது அதர் ட்ரைபல் ஏரியாஸ், ஃபெடரல் லிஸ்ட். ஓகே, ஆஃப் மட்டும் ரெண்டுமே டைரெக்டாக வராது, அதனால பார்த்துக்கோங்க. தென் ஓல்டு பிஎம், ஓன்றது அஃபிஷியல் லாங்குவேஜ், எல்ன்றது லேண்ட் ரிஃபார்ம்ஸ், டின்றது டிஃபெக்ஷன், பின்றது பஞ்சாயத்து, எம்ன்றது முனிசிபாலிட்டிஸ். எஸ். மறுபடியும் அடுத்த ஃபேக்ட், இந்த பார்ட்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 25 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த 25 பார்ட்ஸும் பார்த்தோம்னா இந்த செஷன் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதனால நம்ம இந்த பார்ட்ஸில் எது ரிமூவ் பண்ணாங்க, எது ஆட் பண்ணாங்கன்னு மட்டும் பார்ப்போம்.
பார்ட் 7 அப்படின்றது 7th அமெண்ட்மெண்ட்ல ரிமூவ் பண்றாங்க. பார்ட் 4A 14A அப்படின்றது 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்றாங்க. ஓகேயா? தென் பார்ட் 9A அப்படின்றது உங்களோட முனிசிபாலிட்டிஸ் பத்தி, அது வந்து 74th அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்றாங்க. பார்ட் 9B அப்படின்றது 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது வந்து 2011ல ஆட் பண்றாங்க. இது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பத்தி வருது. ஓகேயா? ஸோ நான் என்ன சொன்னேன், மொத்தம் ஸ்டார்டிங்ல 22 பார்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து இந்த பார்ட் 7 மைனஸ் பண்றாங்க. அப்போ 21 பார்ட்ஸ் ஆகுது. அப்போ 1 2 3 4 மறுபடியும் 4 பார்ட்ஸ் ஆட் பண்றாங்க. ஸோ மொத்தம் 25 பார்ட்ஸ் ஆகுது. -1 + 4. ஓகேயா? ஸோ அப்படிதான் வந்து 25 பார்ட்ஸ்ன்னு ஆகுது. ஓகேயா? ஸோ டெல்லிக்குன்னு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது எந்த அமெண்ட்மெண்ட்னா 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991, அதில் தான் இது தர்றாங்க. தென் அடுத்தது நம்ம ஆர்டிக்கிள் 1 படி இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேர் இருக்குது இந்தியாவுக்கு. இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்றது தான் நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற பேர். ஓகேயா? ஸோ இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்றது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்குது அப்படின்றது தான் இதோட மெயினான பாயிண்ட். தென் கிரியேஷன் ஆஃப் 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, 14 ஸ்டேட்டும் 6 யூனியன் டெரிட்டரியும் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, தென் நவம்பர் 1 1956. ஓகே, ஸோ அப்போ தான் இதை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இதை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஐ ஹோப் தட் யூ கைஸ் ஆர் லிசனிங் அண்ட் சும்மா ஸ்கிரிபிளாவது பண்ணுங்கள். நோட்ஸ் எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஸ்கிரிபிள் பண்ணுங்கள். ஓகே, தென் கவர்னர் அப்படின்னு ஒருத்தவங்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னா இது வந்து உங்களோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலிமா கொண்டு வர்றாங்க. அண்ட் அதை மாடலாக வச்சு தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கவர்னர் அப்படின்றது இருக்காங்க. தென் அடுத்தது ரிட்ஸ் அப்படின்றது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்தோம். ஓகே, தென் கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, பொதுப்பட்டியல் அப்படின்றது ஆஸ்திரேலியாவோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகே, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பிரியாம்பிளில் பார்த்துருப்போம். ஜஸ்டிஸ் அப்படின்றது ரஷ்யன் ரெவல்யூஷன், அதாவது சோவியத் கான்ஸ்டியூஷன் அதுலேருந்து எடுத்தோம். அது இல்லாமல் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்தோம். லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், எப்படி வந்து சட்டம் இயற்றுவதற்கான முறை, சட்டமன்றத்தில் என்னென்னலாம் நடைமுறை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். தென் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்றது சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். தென் ரெசிடியரி பவர்ஸ் அப்படின்றது சென்டருக்கு கொடுக்கணும் அப்படின்றத எதில் இருந்து எடுக்கிறோன்னா கனடாலேருந்து எடுக்கிறோம். ஓகேயா? அடுத்தது இது இல்லாமல் ப்ரியாம்பிள் ஆஸ் தி ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது N.A. பால்கிவாலா சொல்கிறாரு. ஸோ நம்ம அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்றத முகப்புரை இருக்குது, ஓகே, இல்லை முகவுரை இருக்குது அப்படின்னு சொன்னது N.A. பால்கிவாலா. அடுத்தது தெலுங்கானா அப்படின்றது ஆந்திராலேருந்து பிரித்தது எப்போனா 2 ஜூன் 2014. ஓகே, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 மூலிமா பிரித்தாங்க. மெட்ராஸ் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு ரீநேம் பண்ணது எப்போனா 14th ஜான்வரி 1964. அப்படியே லடாக் அப்படின்றது யூனியன் டெரிட்டரியா, ஓகேயா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து எப்போ செப்பரேட் ஆகுது அப்படின்னா 31st அக்டோபர் 2019 செப்பரேட் ஆகுது. தென் ஸோ இப்போ மெட்ராஸ் ரீநேம் பண்ணுறதை பார்த்தோம். சென்னை, ஓகேயா, ஸோ மெட்ராஸ் ஸ்டேட்டுன்றதை ரீநேம் பண்ணுறது இங்கே இருக்குது. அதே மாதிரி சென்னை மெட்ராஸ் சிட்டி டு சென்னை சிட்டி அப்படின்னு பேர் மாற்றம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 17th ஜூலை 1996 மாறுது. ஸோ இது ஸ்டேட் நேம் சேஞ்ச் பண்ணது, இது சிட்டியோட நேம் சேஞ்ச் பண்ணது. ஓகே, அடுத்தது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்றது இது வரைக்கும் 6 முறை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன வருஷம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். எஸ், 1955 வந்து அமெண்ட்மெண்ட்டாக எடுக்கக்கூடாது. ஓகே, 2004 வந்தது 2024 வந்தது அமெண்ட்மெண்ட் கிடையாது, அது ரூல்ஸு. மொத்தம் இப்போ வரைக்கும் 6 முறை தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, தென் இது இல்லாமல்
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடிப்படை உரிமைகள்ன்றது இங்கே யூஎஸ்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன எடுத்திருக்காங்கன்னா, டிரைவ்டுன்னா என்னென்னா அங்கேருந்து இன்ஸ்பைரேஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை தான் சொல்கிறோம். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் யாரை சொல்கிறா அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 32 ரிட்ஸ் பற்றி இருக்கிற ஆர்டிக்கிளை தான் சொல்கிறாரு. தென் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது ஆர்டிக்கிள் 21A அது மூலிமா வருது. ஸோ இது வந்து இட் இஸ் ஆடட் பை 86th Amendment Act 2002. ஓகே. ஸோ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது ஆர்டிக்கிள் 21A. ஸோ இந்த 86th Amendment வந்து 21A மட்டும் ஆட் பண்ணலை. இது இல்லாமல் ஆர்டிக்கிள் 45 மாடிஃபை பண்ணாங்க. ஆர்டிக்கிள் 51A அதில் கே சப்டிவிஷன் ஆட் பண்ணாங்க. ஸோ 21A ஆட் பண்ணி 45 வந்து டிபிஎஸ்பி அதை மாடிஃபை பண்ணி அது இல்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மூணையுமே சேஞ்ச் பண்ணுச்சு இந்த 86th Amendment Act. ஓகேயா. ஸோ அடுத்தது பார்க்கலாமா, அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்றதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகே. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டின்றது ஆர்டிக்கிள் 14 to 18. அது இல்லாமல் ரைட் டு ஃப்ரீடம்ன்றது ஆர்டிக்கிள் 19 to 22. தென் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது ஆர்டிக்கிள் 23, 24. தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்றது ஆர்டிக்கிள் 25 to 28. தென் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ்ன்றது ஆர்டிக்கிள் 29, 30. தென் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்றது ஆர்டிக்கிள் 32ல் வருது. ஓகே. தென் அடுத்தது ஆர்டிக்கிள் 19. இது என்னென்னா ரைட் டு ஃப்ரீடம். இந்த ஃப்ரீடத்தில் மொத்தம் 6 விதமான ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கிள் 19ல் SA MRP அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த SA MRP என்னென்னா ஸ்பீச், அசம்பிள், யூனியன், ஓகே, ஆர் அசோசியேஷன், அடுத்தது மூவ்மெண்ட், அப்புறம் ரெசிடென்ஸ், அப்புறம் ப்ரொஃபஷன். இந்த 6ம் வருது. ஓகேயா. ஸோ இந்த 6ம் வருது. இது இல்லாமல் இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் ஆர்டிக்கிள் 19ல் இது இல்லாமல் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரைட் டு டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே. ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், மறியல் பண்ணலாம், ஓகே, இல்லை போராட்டம் கூட பண்ணலாம், ஆனால் வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்றது மௌனத்திற்காக சுதந்திரம் இருக்குது. தென் பத்திரிகை சுதந்திரமும் இருக்குது. தென் ரைட் டு இன்ஃபர்மேஷன்ன்றது ஆர்டிக்கிள் 19லேயும் வரும், ஆர்டிக்கிள் 21லேயும் வரும். ஓகே. அடுத்தது பார்க்கலாமா. ஸோ அடுத்தது வந்து எஸ் ஆர்டிக்கிள் 21ல் ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, அப்புறம் அதாவது மரியாதையோடைய, ஓகே, ஸோ மரியாதையோட கண்ணியத்தோடு வாழணும் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. தென் அடுத்தது ரைட் டு மேரி, ஓகே, திருமணம் செய்யும் உரிமை இருக்குது. தென் ரைட் டு ப்ரைவசி அப்படின்றதும் இருக்குது. ஓகே. தென் அடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ கேட்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஷீட்டில் கேட்டால் வாய்ப்பு இருக்குது, பட் இதுக்கு பாசிபிலிட்டி ஐ வுட் சே ஒரு 10 to 20% தான் இந்த ஸ்லைட்லேருந்து வர்றது. ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்பாங்க, இதிலேருந்து கண்டிப்பாக ஆப்வியஸ்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த ஸ்லைட் பார்க்கலாமா. எஸ் எஸ் அடுத்தது அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்ன்றது வருது. ஆர்டிக்கிள் 29 என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் வந்து ஒரு லாங்குவேஜ் கன்சர்வ் பண்ணுறது அப்படின்னா அதுக்காக போராடுறதும் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. ஓகே. ஆர்டிக்கிள் 19(1)(f அண்ட் ஆர்டிக்கிள் 31 இது ரெண்டுமே ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றி வரும். ஓகே. ஸோ இது ரெண்டுமே ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றி வரும். அதுலேருந்து ஆர்டிக்கிள் 300A மாற்றிருக்காங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து சாதாரணமான கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக மாற்றினது ஆர்டிக்கிள் 300A மாற்றிருக்காங்க. அண்ட் இது வந்து 44th Amendment Act மூலிமா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்டிக்கிள் 22 and 20 and 21 cannot be suspended. ஓகே. எப்போ? ஈவன் டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ இது வந்து உங்களுக்கு போதும். ஓகே. தென் ஆர்டிக்கிள் 265 எந்த ஒரு டேக்ஸுமே லெவி பண்ணுறது. ஓகே. ஸோ
அத்தாரிட்டி ஆஃப் லா. ஓகே, சட்டத்திற்கு அடிப்படையில் சட்டத்தின் மூலியமாக தான் கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. தென் ஆர்டிகிள் 300A இது என்னன்னா, யாரையுமே தன்னுடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை விட்டு பறிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கைடு வேல்யூ அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கர் வந்து இங்கே வந்து 10 லட்சத்துக்கு சேல் ஆகுது அப்படின்னா அந்த 10 லட்சத்துக்கு கம்மியாக ₹1 கம்மியாக கூட கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அதுக்கு மேலே தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் கைடு வேல்யூ. ஓகேயா? ஸோ நார்மலாக என்னென்னா கைடு வேல்யூலேருந்து ஒரு 75% இல்லை 80%ன்றது ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேயா? ஆர்டிகிள் 301. ஸோ இது என்னென்னா ஃப்ரீ ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஓகேயா? ஸோ இந்தியா முழுக்க ட்ரேடுன்றது எப்படி இருக்குது? ஓகே, அது எப்படி இருக்கணும்னா ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயான என்னென்னா என்ன சொல்கிறது, எந்த ஒரு தடுப்புகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது. ஓகே, ஆர்டிகிள் 326 வந்து ரைட் டு ஓட், யூனிவர்சல் அடல்ட் சஃபரேஜ் பற்றி வரும். ஓகே, அடுத்தது இன்னும் 5 இருக்குது. ரிட்ஸு, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், சர்டியோரரி, கியோவரண்டம். ஸோ ஆட்கொணர்வு ஆணை அப்படின்னா டு ஹாவ் தி பாடி ஆஃப், உடலை கொண்டு வந்து ஒப்படைங்கள். ஓகே, அடுத்தது மேண்டமஸ் அப்படின்னா வி கமாண்ட், கட்டளை இடுகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ தனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க, வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ப்ரொஹிபிஷன் டு ஃபார்வர்ட், இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டை சொல்கிறது. தென் அடுத்தது சர்டியோரரி, டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்டு, அது வருது. கியோ வாரண்டோ, பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். ஓகே, இந்த வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இதில் சொல்கிறாங்க. ஆடலாம். ஓகே, தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது நம்ம யூஎஸ்லேருந்து பாரோ பண்ணோம். டிபிஎஸ்பின்றது அயர்லாண்ட்லேருந்து பாரோ பண்ணோம். தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது நம்ம இதுலேருந்துன்னா ரஷ்யா. ஓகே, அங்கேருந்து பாரோ பண்ணுறோம். ஓகே, தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணது ஸ்வரன் சிங் கமிட்டி. அண்ட் இது இல்லாமல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது ஆர்டிகிள் 39A அப்படின்றது ஃப்ரீ லீகல் எய்ட். ஓகேயா? ஸோ அதாவது இலவச சட்ட உதவின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இது. தென் ஆர்டிகிள் 39B 39C எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஓகேயா? ஸோ பொருளாதார நீதி பற்றி பேசுகிறது. ஸோ இது ரெண்டு என்னென்னா ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் காமன் குட், அது இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ஓகேயா? ஸோ இது ரெண்டும் வருது. தென் ஆர்டிகிள் 43B அப்படின்றது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி. ஓகேயா? ஸோ அது வந்து உங்களுக்கு எதில் ஆட் பண்ணுறாங்க? 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதில் தான் பார்ட் 9Bயும் ஆட் பண்ணுறாங்க. இதே 97th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான். தென் ஏன்னா ரெண்டுமே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி தான். தென் அடுத்தது ஆர்டிகிள் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகேயா? ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்தியா முழுக்க சிவில் விஷயம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜஸ் அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அதுக்கான ரூல்ஸ் லாஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிகிள் 45 வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், அதாவது 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர். தென் ஆர்டிகிள் 51 இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, ஸோ சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு, அதை பற்றி பேசுகிறது. அடுத்தது ஆர்டிகிள் 42 இது வந்து என்னென்னா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க. 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து 86th அமெண்ட்மெண்ட்டில், அதான் எஜுகேஷன் பற்றி. ஓகே, எஸ். ஸோ தட் இஸ் ஆல். இது இல்லாமல் அடுத்தது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ திஸ் இஸ் வாட் ஒரு ½ an hour இருக்கும் இந்த செஷன். அடுத்தது வந்து இன்னொரு 45 minutes இருக்கும் அந்த செஷன். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் வில் கோ. உங்களுக்கு இது வேகமான செஷனாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிடிஎஃப் கூட வாங்கி படிக்கலாம், ஆனால் செஷன் நடக்கிறப்ப எழுதி பாருங்கள். ஓகே, அடுத்த செஷனுமே நம்ம டியூஸ்டே. ஓகே, ஸோ இது மண்டே வந்து நீங்கள் பார்ப்பீங்க, டியூஸ்டே அடுத்த செஷன் வரும். ஸோ கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஒவ்வொன்றுமே நம்ம லீவாக இருந்தாலும் நான் ரொம்ப நார்மலாக என்னோடய செஷன் 50 minutes கொண்டு போவேன். நான் இது ரொம்ப பெருசாலாம் கொண்டு போகல, 35 to 40 minutes தான். அடுத்த செஷனுமே ரொம்ப லென்த்தெல்லாம் சொல்லலை. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு 40 minutes முடிக்க ட்ரை பண்ணுறேன், மேக்ஸிமம் 45 minutes. ஓகே, அதோட முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு கண்டென்ட்டே மொத்தமாக வந்து ஒரு 1 hour 15 minutes பார்த்துருவீங்க.
ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி திவாலி அண்ட் யூ ஹாவ் யோர் டிஎன் மெகா பேக் அண்ட் டிஎன்பிசி மெகா பேக் ஆஃபர்ஸ். இது வந்து ஸ்டேட் எக்ஸாம்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய எல்லா ஸ்டேட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா பேக்கும் இதில் கவர் ஆகும். அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்வி, இது 3மே கவர் ஆகும். சரிங்களா இதில்? ஓகே. அண்ட் அடுத்தது டிஎன் மெகா பேக்கில் வந்து பேங்கிங், ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, சென்ட்ரல் எக்ஸாம்ஸும் அண்ட் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஓகே. ஸோ இதில் ஒன்லி சென்ட்ரல் ஸ்டேட் எக்ஸாம்ஸ், இதில் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் ADA 247 தமிழில் நடக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே இதிலே கவர் ஆகிடும். ஓகே. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா YT03 இந்த ஃபர்ஸ்ட் 30ன்றது உங்களுக்கு 30% ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் 32% ஆஃபரோட ஜாயின் பண்ணோன்னா YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் திஸ் நம்பர். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஒன்ஸ் அகைன் வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ½ an hour 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, தப்பு இல்லை. ஓகே. ஸோ அட்லீஸ்ட் இன்றைக்கி பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் தீபாவளி நான் இன்றைக்கி மண்டே முடிஞ்சிடும், டியூஸ்டே 2 செஷனும், இன்றைக்கி செஷன் நாளைக்கு செஷனும் சேர்த்தாவும் பாருங்கள். ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.